ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஒரு தனித்துவமான டேஸ்ட் இருக்கும். இதுக்கான தனியான மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3-4 பிரிஞ்சி இலை, 1 இன்ச்சு பட்டுத்துண்டு, 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 2 ஜாதிபத்திரி, 2 அன்னாசிப்பூ, 2 மராட்டி மொக்கு, 1 ஜாதிக்காயில் கால்வாசி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதோடு சேர்த்து லாஸ்ட்டாக முக்கியமாக நம்ம 1 ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜாதிக்காயை உரலில் தட்டிட்டு அதில் கால்வாசி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து பாருங்கள், ஒரு 2 பீஸ் மட்டும் பிரியாணி மசாலாவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் வெயிலில் லேசாக காய வச்சுட்டு நம்ம வறுக்க தேவையில்லை. பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மசாலா ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது. இது லேசாக வெயிலில் காய வச்சா போதும். அப்படியே மிக்சியில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலாவுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம முந்திரி பருப்பு சேர்க்க மறக்கக்கூடாது. இதை அப்படியே நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு 1 ஸ்பூனும், மட்டன் பிரியாணிக்கு 1 ஸ்பூன் அளவும், வெஜிடபிள் பிரியாணிக்கு 1/2 ஸ்பூன் அளவும் இந்த பிரியாணி மசாலாவை நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 5-6 பச்சை மிளகாய், புதினா மல்லி, சின்ன வெங்காயம் 10-15 இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நான் விழுதாக எடுத்து வச்சுக்கிறேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு சின்ன வெங்காய விழுது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியை இது மாதிரிக்க ஒரு உலக்கில் இல்லைன்னா இது மாதிரிக்க டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறப்ப தான் நம்ம தண்ணி அளவெடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேணாம். அடுத்து இன்றைக்கி 1/2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சா போதும். அடுத்து ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 50 மில்லி அளவு நெய், 100 மில்லி அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக கடலை எண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா காஞ்சிடுச்சு. இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்தவுடன் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் சின்ன வெங்காய விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காய விழுது சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போனது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரிக்கு 1 பை 1 வதக்கி விடுறப்ப தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5-6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுறப்ப தான் இந்த பிரியாணி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற
சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது. மசாலாவை சிக்கன் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணுற வரையும் இது மதிக்க தண்ணி சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இது மாதிரிக்கு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணுறதுனால சிக்கன் வந்து மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு 50% வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஃபுல்லாக வேகாமல் 50% மட்டும் குக் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம ரைஸ் வேறு சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ 1.5 கப் அளவு சீரக சம்பா அரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 பங்கு அளவு சீரக சம்பா அரிசி எடுத்தீங்கன்னா 2 பங்குக்கும் கம்மியாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, கூடவே அரை எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்காதனால ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்க்குறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். பிரியாணி பாத்திரத்தை இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு தோசைக்கல்லை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை தோசைக்கல் மேலே போட்டு எடுத்து வச்சு இது போல் தம் போட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து இது மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் நல்லா சூடு வந்ததுங்க. அடுப்பை வந்து நம்ம சிம்மில் குறைச்சி வச்சுட்டு மேலே இது மாதிரிக்க வாழை இலையை மூடி தம் போட்டுடலாம். மேலே வெயிட் போட்டு தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டை எடுத்துகிட்டு வாழை இலையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.